வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவு செஞ்சு முழுசா பாருங்க. என்னன்னா, அ என்னோட அனுபவத்த நான் சொல்றேன். பொறாமைங்கிறது மனுஷனோட இயல்பு. சரியா? இப்ப நான் வந்து ஒருத்தர் என்ன விட பெட்டரா இருக்கிற ஒருத்தர பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அ என்னோட இயலாமை, இல்ல என்னோட தாழ்வு மனப்பான்மையில கூட நான் பொறாமப்படலாம். என்னால இத பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில கூட நான் பொறாமப்படலாம். 2வது வந்து சரி இந்த பொறாமையில இது நியாயம் கிடையாது. நம்ம பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனச சமாதானப்படுத்திக்கலாம். இட் டேக்ஸ் டைம். ஒரு நாளோ, ஒரு நாள் கூட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பொறாமைய நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு. சரி இது இது இப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனச சமாதானப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு டைம் வேணும். சரியா? அடுத்து வந்து பொறாமையில இன்னொரு டைப் இருக்கு. இந்த பொறாமை உணர்ச்சி அதிகமாகி அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண போறாங்க இல்லையா? அதுதான் தப்பு. இப்போ பொறாமை வந்து இயல்பானது. இப்போ சமீபத்தில அம்பானி கல்யாணம் நடந்தது. அல்லது அவங்க யாரு நயன்தாராவோட கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்த பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணுச்சு? முதல்ல ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சரி பரவால்ல காசு இருக்குது. அ செலவு பண்றாங்க நமக்கு என்ன அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அத கண்டுக்கல. ஆனா பொறாமையாவும் இருந்துச்சு தானே. இது அப்படிதான் வந்து அதாவது ஆச்சரியமா இருக்கும், பொறாமையா இருக்கும். அப்புறம் அந்த பொறாம வந்து தானா அப்படியே போயிடும். ஆனா வந்து சிலர் வந்து அம் பொறாமப்படுற நிலையில இருந்துகிட்டு என்ன பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்ப தெருவுல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிச்சை எடுக்கிறாரு. அவர பார்க்குறப்ப நமக்கு இரக்க உணர்வு வருது. ஏன் வருது? அவர் இரக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறார். அதனால நம்ம இரக்கப்படுறோம். ஒருத்தர பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். சரி அந்த பொறாமை இன்னைக்கு இல்ல, நாளைக்கு கூட சரியாயிடும். சரி நம்ம இப்படி பொறாமப்படக்கூடாது அப்படின்னு நம்ம மனச நம்ம வந்து சரி பண்ணிக்குவோம். ஒரு நாளோ, இல்ல மறுநாள் கூட சரி பண்ணிக்கலாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன பார்த்து பொறாமப்படக்கூடாது. நீங்க பொறாமப்படுற சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறப்போ, நாங்க மத்த மக்கள் வந்து பொறாமப்படத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் போறாரு. அவர் முன்னாடி போயிட்டு நம்ம கார காமிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது என்னோட காரு, புது காரு. இந்த கார்ல என்னென்ன வசதிகள் இருக்கு தெரியுமா? அப்படியா, இப்படியா நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன தோணும்? பொறாம வரும், எரிச்சலா இருக்கும். இத எதுக்கு என்கிட்ட சொல்ற? நான் உன்ட்ட கேட்டனா? இல்ல நான் சைக்கிள் வச்சிருக்கேனே, ஒரு கார் வச்சிருக்கிற ஒருத்தர்ட்ட போய் இத சொன்னா கூட பரவால்ல. என்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அப்போ ஒரு எரிச்சல் வரும்ல. அதுதான் வந்து உடையது விளம்பேல். நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு, இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும். புரியுதுங்களா? இல்லாதவங்ககிட்ட போயிட்டு சொல்லிட்டே இருக்கிறது. அப்புறம் வந்து அவங்க போய் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றது. நீங்க வந்து பொறாமைய ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சில மக்கள் நான் பார்க்குறேங்க, எப்போதுமே அதாவது நட்பே கிடையாது. புரியுதுங்களா? நட்புனா நம்மளோட நல்லது, கெட்டது, நம்மளோட கஷ்டம், நம்மளோட சந்தோஷம் 2யுமே ஷேர் பண்ணணும். அப்ப கஷ்டத்த ஷேர் பண்றப்போ உதவி பண்ணுவாங்க. சமாதானம் சொல்லுவாங்க, யோசனை சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷத்த ஷேர் பண்றப்போ, "சரி பரவாயில்லையே இந்த விஷயத்த நீ பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆனா பொறாமைன்றது அதுக்குள்ளேயும் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. கொஞ்ச நேரம் பொறாமப்படுவாங்க. அதுக்கப்புறம் மனச சமாதானம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா, நம்ம ஃப்ரெண்ட பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிக்குவாங்க. ஆனா, இந்த சந்தோஷத்திலயும் பங்கு இல்ல, நம்மளுடைய கஷ்டத்திலயும் பங்கெடுத்துக்காத ஒருத்தரு, நம்மகிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டு இருந்தா, நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் இந்த இந்த ஒரு 10 வருஷமா, 12 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அது எதுவுமே தெரியாது. இப்ப நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன், அதுவும் தெரியாது. வந்த உடனே எப்போதுமே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு, எப்ப பார்த்தாலும் பெருமை பேசுறது. அதாவது ஒரு நிமிஷம் டைம் குடுத்தா கூட பெருமை பேசுறது. அந்த பெருமை பேசுறதோட ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்ம தலையில இந்த கொட்டு வச்ச மாதிரி. "இது உனக்கு தெர்ல. இது உனக்கு தெர்ல. உனக்கு தெரியாதா? இது உனக்கு தெரியாதா?" இப்படியே கேட்கறது. அந்த பெருமை பேசுறதுங்கிறதே, நீங்க வந்து உங்களுக்கு சமமா இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசினா, அது ஒரு விஷயத்த ஷேர் பண்றது. இப்போ வந்து ஒரு ரொம்ப உங்களுக்கு நெருக்கம் இல்லாத ஒரு ஒரு எமோஷனலா நெருக்கம் இல்லாத ஒருத்தர்ட்ட போயிட்டு எப்ப பார்த்தாலும் உங்களுடைய வெற்றிகள சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து பொதுவா நான் சொல்றேன். வெற்றிகள சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நாங்க அத செஞ்சுட்டோம், இத செஞ்சுட்டோம். நான் வந்து அத பண்ணேன், இத பண்ணேன். நான் வந்து சாதிச்சுட்டேன். எனக்கு என்னவோ தெரியல. இந்த சாதிச்சுட்டேன்ற வார்த்தைய கேட்டாலே அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து பண்ணிட்டேன். நான் வந்து சாதிச்சுட்டேன். அது எனக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த வார்த்தை வந்து புரியவே புரியாத ஒரு விஷயம். நான் சாதிச்சுட்டேன், நான் அச்சீவ் பண்ணிட்டேன்.
அது என்ன என்ன இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளை இருக்கப்பலாம் கேட்டதில்ல. சாதனைனா ஒரு பெரிய தலைவர்கள் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதுதான் சாதனை. சாதாரண மக்கள் வந்து நான் சாதிச்சுட்டேன், சாதிச்சேன்னு சொல்றப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வந்து வெற்றிகள பத்தி மட்டுமே சொல்றது. இப்போ நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்ல. அப்புறம் வந்து இந்த மாரி கஷ்டம், அந்த மாரி கஷ்டம். எமோஷனலா நான் எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்றது கிடையாது. அது நம்மள்ட்ட பேசுறதே கிடையாது அத பத்தி. நம்ம சொல்றோம்னு நெனைக்கிறப்பவும், அதுபோல அந்த ஷேரிங்கே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அது அது நட்பே கிடையாது. சும்மா வந்து ஆ நான் இத பண்ணேன், அத பண்ணேன், அத வாங்கியிருக்கேன், இத வாங்கியிருக்கேன். அதாவது இந்த வெற்றிகள பத்தி மட்டுமே சொல்லிட்டு போறதுன்றது வந்து, உடையது விளம்பேல்ன்ற மாதிரி தான். நீங்க உங்கள்ட்ட இருக்கிற வெற்றிகள பத்தி மட்டுமே நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து நட்பே கிடையாது. அப்போ நட்பே இல்லாத ஒரு இடத்துல பொறாமைங்கிறது இயல்பாவே வரும். நட்புலயும் வரும். இப்ப என் பிள்ளை வந்து இப்படி இருக்கு, உன் பிள்ளை இப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பொறாம வரும். ஆனா வந்து அந்த பொறாமைய ஒரு நட்பு தல நட்பு மனநிலையில இருக்கிறப்ப அத குறைச்சுக்குவாங்க. நம்ம ஃப்ரெண்ட் அப்படி பொறாமப்படக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சுக்குவாங்க. ஆனா பொறாம வரும். இயல்பா நான் சொல்றேன். ஆனா எந்த விதமான எமோஷனல் பாண்டிங் இல்லாத ஒரு சும்மா சும்மா பேசுறோம் அவ்வளோதான் அப்படின்ற நிலைமையில வெற்றிகள பத்தி மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்து எனக்கு எனக்கு ஒருத்தர் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நான் சொல்றேன். எப்போதுமே வந்து ஒரு 6 வருஷமா அதான் நடந்துகிட்டு இருக்கு. வெற்றிகள பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் சொல்றப்போ, என்ன பார்த்து பொறாமப்பட்டாங்க. என்ன வந்து பொறாமப்படுறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு அம்பானி கூட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா, நீங்க இயல்பிலேயே நீங்க அம்பானிய பார்த்து பொறாமப்படுவீங்க. அம்பானியோட வீட்டுக்காரம்மா போட்டிருக்க நெக்லஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அப்ப நான் போயிட்டு அவங்க பக்கத்துல நிக்கிறப்போ, இயல்பாவே ஒரு பொறாம வரத்தானே செய்யும். "இது இவ்ளோ காசா? இவ்ளோ காசா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாம வரும்ல. ஆனா அம்பானி ஒய்ஃப் வந்து, சசிகலா என்ன பார்த்து படுறா" அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க வந்து எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்னு பார்த்துட்டு எதுவும் சொல்லுங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். அதாவது உடையது விளம்பேல் அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்க பத்தியோ, இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு சக்சஸ் ஆன விஷயத்த பத்தியோ சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, அப்புறம் அவங்க பொறாமப்படுறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? அது பொறாமப்படுறது வந்து இயல்புன்றேன் நான். மனிதனுடைய இயல்பு. ஒரு பெரிய பணக்காரரும், ஒரு ஏழையும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கப்போ, அதுல வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கணும். பாசமா இருக்கணும், நட்பு இருக்கணும். அந்த அந்த பாசத்துல வேணா பொறாம வராம இருக்கலாமே தவிர, எந்த விதமான எமோஷனலா பாண்டிங் இல்லாத 2 பேருக்கு இடையில பொறாம வர்றது இயல்பு. அப்புறம் வந்து என்ன பார்த்து பொறாமப்பட்டாங்க. அவங்க சரியில்ல. அப்படின்னா, நீங்க உலகத்துல யார்கிட்டயுமே பேச முடியாது. ஏன்னா, தன்னை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறதுங்கிறது, அது தன்னுடைய இயலாமை அல்லது தாழ்வு மனப்பான்மை 2ம் தான் காரணம். 2வது பொறாமைய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அத வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஆனா, நீங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எப்ப பார்த்தாலும் பீத்திக்கிட்டும், பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுதான் அந்த பொறாமைய உருவாக்குது. அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு "உடையது விளம்பேல்" அப்படின்னு வந்து ஔவை சொன்னத தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்த உடனே ஒருத்தர்ட்ட வந்து வெற்றிகள பத்தி சொல்லி, சொல்லி, சொல்லி டயர்ட் ஆக்காதீங்க. தயவு செஞ்சு. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் வந்து சாதிச்சுட்டேன், நான் வந்து பெருமையா இருக்கேன். அந்த பாரதியார் சொன்ன மாரி "நிமிர்ந்த நன்னடை" இப்படி போயிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபோட வந்து எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. உங்களுக்கு யார் கூடயாவது நட்பு வேணும்னா, தயவு செஞ்சு ரொம்ப பெருமை பேசாதீங்க. கொஞ்சமா எதுவுமே ஒரு அளவு தான். அளவுக்கு அதிகமா போச்சுன்னா, அந்த இடத்துல இருக்கிற கொஞ்சூண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும், கொஞ்சம் ஒரு நல்ல எண்ணமும் போயிடும். ஏன்னா வந்து பொறாமைப்படுறது மனிதனுடைய இயல்பு. அத அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்கிற உண்மைய தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. அதே சமயம் ரொம்ப பெருமை பேசாதீங்க. ஏன்னா வந்து யார்ட்ட போய் சொல்லப் போறோம்? என்ன சொல்லப் போறோம்? ஏன் சொல்றோம்ன்னு யோசித்து பேசுங்க. உங்கள வந்து நீ என்கிட்ட பெருமை பேசுறதுனால நான் போயிட்டு உலகத்துக்கு எங்கேயும் போய் பரப்ப போறதில்ல. பேசுறனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பெருமை பேசுறனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்ககிட்ட இருக்க பொருள் உங்க பொருள். என்கிட்ட இருக்கிறது என்னோட பொருள். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் இத வந்து நான் 6 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப காமெடியா இருக்கிறதுனால தான் வீடியோ பண்ணேன். நன்றி, வணக்கம்.